ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிம்பிள் டிஷ்ஷு. பட் நம்ம இந்த நூடுல்ஸ் செய்யறதில் நூடுல்ஸில் இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற பவுடர்ஸை யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். ஏன்னா பேக்கெட்டில் இருக்கிற பவுடர்ஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ தேவையான பொருள் பார்த்துக்கோங்க. கேரட் அரிஞ்சிருக்கேன், பீன்ஸ் அரிஞ்சிருக்கேன், உருளைக்கிழங்கு பொடி பொடியாக அரிஞ்சிருக்கேன், பட்டை, கிராம்பு, சோம்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பவுடர் பேக்கெட்டில் இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறதில்ல, இதுதான் பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் மரச்செக்கில் எடுத்திருக்கேன், ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. புதினாவை பொடி பொடியாக கட் பண்ணி புதினாவை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த பேஸ்ட்டு எல்லாம் வணங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணெயில் தான் காய் எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை ஆக போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் நான் சேர்த்து ஊற்றிருக்கேன். நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். நல்லா அந்த எண்ணெய் வெளியே வரணும் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, சின்ன தக்காளியோ ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொடி பொடியாக நறுக்கின பீன்ஸ் போடுற ஒரு கப் எடுத்திருக்கேன். 3 பேக்கெட் அப்படிங்கிறனால பெரிய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் வெஜிடபிள்ஸ் எப்போவுமே அதிகமாக தான் போடுவேன். ஸோ கேரட் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸு, பொட்டேட்டோஸ் போட்டுறேன். ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் செய்கிறப்போ இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சால் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குட் லுக்கிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி அரியிறோம். நல்லா மூடி வச்சு subscribe our channel, touch the bell button, all. இந்த எண்ணெயிலேயே உங்களுக்கு அது வெந்து கிடைக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அது சல்லுன்னு போயிடும். ஸோ தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கடாயில் அடுத்து பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுடுதண்ணியில் நூடுல்ஸை போடுறேன். 3 பேக்கெட் 3 பேத்துக்கு அப்படிங்கிறனால 3 பேக்கெட் நூடுல்ஸை போடுறேன். அதை நல்லா சூடு பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அந்த மிஸ்டேக்ஸை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா பாருங்கள், கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் அதிகமாக விட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் குழஞ்சி போச்சு. ஸோ நீங்கள் குழையாமல் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ காய் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள் குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு இல்லைங்களா, ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி ஆயிரும். நல்லா ஃப்ரை ஆகி நல்லா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நூடுல்ஸில் உங்களுக்கு உப்பு இருக்குது. ஸோ நம்ம காய்க்கான அளவு மட்டும் எடுத்தால் போதும். ஸோ பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக குழச்சி எடுத்துகிட்டு நான். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாகுது எனக்கு. முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துடணும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தண்ணியில் வச்சா போதும். அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரு வடித்தட்டில் போட்டு வடித்து ஆற வச்சுக்கிட்டோம்னா போதும். அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த காய் வேகறக்கும் இது தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி வர்றக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ட்ரைன் ஆகட்டும். ஸோ இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. கொஞ்சம் அதிகமாக நூடுல்ஸ் இன்றைக்கி நான் வேக விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் காய் இப்போ நல்லா வெந்து கிடச்சிருச்சு பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலக்கிட்டிங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் நல்லா பைண்டாகி கிடைக்கணும். ஓகேங்களா, ஒன்றோட ஒட்டினா ஒட்டக்கூடாது. நூடுல்ஸு நல்லா பைண்டாகி கிடைக்கணும். இப்போ கொஞ்சம் எனக்கு அதிகமான ஸ்டேஜ் போனதுனால கொஞ்சம் பைண்டாயிருச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் குழஞ்ச மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ 2 மினிட்ஸில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு உங்களுக்கு நூடுல்ஸ் வரும். சரி, செஞ்சு பாருங்கள். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.